அமைச்சர் முத்துசாமியிடமிருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை பறிக்கப்பட்டிருக்கிறது. அவை பறிக்கப்பட்டு தற்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் முத்துசாமி வசமிருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை பறிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறையிலிருந்து 3 நாட்களில் மீண்டும் பொறுப்புகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி பெற்றிருக்கிறார். துறை மாற்றம் தொடர்பான ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் மதுவிலக்கு துறை பற்றி இடம்பெறவில்லை. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைகள் பறிக்கப்பட்டுள்ளன. புதிதாக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. துறை மாற்றம் தொடர்பான ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் மதுவிலக்கு துறை பற்றி இடம்பெறவில்லை. அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நடந்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மதுவிலக்கு, ஆயத்தீர்வை துறைகள் அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. சிறையில் இருந்து வந்த 3 நாட்களில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு அவரது துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறையிலிருந்து 3 நாளில் மீண்டும் பொறுப்புகளை பெற்றிருக்கிறார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவர் ஏற்கனவே வகித்து வந்த துறைகளே அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முத்துசாமியிடமிருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் பறிக்கப்பட்டு அவை ஏற்கனவே அவற்றை வகித்து வந்த செந்தில் பாலாஜி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஒரு சில அமைச்சர்களின் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி புதிய அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சர் முத்துசாமியிடம் வசமிருந்த மதுவிலக்கு துறை பறிக்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு, ஆயத்தீர்வை துறை பறிக்கப்பட்டு அவற்றை ஏற்கனவே நிர்வகித்து வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. துறை மாற்றம் தொடர்பான ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் மதுவிலக்கு துறை பற்றி இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.